ஸோ இதோட நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த எல்லா வீடியோஸையும் பார்த்தா நமக்கு கிளியராக என்ன ஆக்சுவலாக அதுக்கு மீனிங், ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்த்தா என்ன மீனிங், கேலண்டர் எல்லாமே நமக்கு, ஸ்பேஸுக்கு என்ன காரிலேஷன் எல்லாமே நமக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டம் எப்படி வரைஞ்சிருப்போம் அது பார்த்தோம். அப்புறம் நம்ம ராசின்னு எழுதியிருப்போம், ஜாதகத்தில் எழுதியிருக்கோம் ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அதுக்கப்புறம் எல்லா கிரகமும் ஒரு ஒரு கட்டத்தில் எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எப்படிங்கிறத அதை நம்ம புரிஞ்சிடணும். ஏன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு கிரகம் ஏன் ஒரு ஒரு மாதிரி எழுதியிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு. அப்புறம் சங்கராந்தி, அப்புறம் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு டிகிரி, ஒரு ஒரு திதி, அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை எப்படி ஒரு மாதத்தில் வரும், திரும்ப அடுத்த சங்கராந்தி நடந்து அமாவாசை பௌர்ணமி இப்படி வரும். அடுத்தது இந்த என்னென்ன கிரகங்கள், ஃபஸ்ட்டு 9யுமே கிரகம்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாமே கட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல பஞ்சாங்கத்துப்படி இருக்கும். ஸோ தென் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்தெல்லாம் எதுக்கு எழுதணும், நேம் எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது